ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அம்மு ப்ளாக்ஸ். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் கேரட் ஹல்வா தான். ரொம்பவே ஈஸியான, எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இப்போ கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இது 1 கப் கேரட் இருக்கும். அதே அளவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோவா, ஏன்னா இது ஸ்வீட் கோவா, நீங்கள் அதனால் சுகர் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். கீ நல்லா கரையட்டும். நெய் நல்லா கரைஞ்ச பிறகு இப்போ பாதாம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா எப்படி, அதனால் நட்ஸு போட்டுக்கோங்க. நட்ஸு அல்வாவில் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் ரிச்னஸ்ஸாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுத்த பிறகு நம்ம கேரட்டை துருவி வச்ச கேரட் சேர்த்துடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த கேரட் அல்வா ஈஸியாக செஞ்சிட முடியும். உங்கள் கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஸ்வீட் கொடுக்கணும்னு இந்த மாதிரி கேரட் அல்வா ஈஸியாக செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நல்லா நெய்யில் கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பால். பாலோடு நல்லா கேரட் நல்லா வேகட்டும். அப்போ தான் நமக்கு நைஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நல்லா பால் சுண்ட அது நல்லா திக்காகவும் இதுவாக இருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம போட்ட பால் பால் கொஞ்சமாக நல்லா சுருங்கி வதங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் போட்டுட்டு உடனே சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கும், லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த பால் நல்லா சுண்டின பிறகு நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா ஒரு சீக்கிரமாகவே நம்மளுக்கு அல்வா ஆகிடும். மிச்ச அல்வா மாதிரி கைவிட்டு ரொம்ப கிண்டணுன்னு அவசியம் இல்லை. அதான் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அப்படியே அப்போ சூப்பராக இதுவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பாலெல்லாம் பாருங்கள் இப்படி ஆடை கட்டுது. முக்கால்வாசி பேருக்கு கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு தெரியும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு சரிங்க, நல்லா கடாயில் ஒட்டாமல் சுண்டி வருது. இந்த மாதிரி சுண்டி வரணும். இப்போ நல்லா சுண்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட் அல்வா பொறுத்த வரைக்கும் நமக்கு நெய் கூட கம்மியாக இருந்தாலே ரொம்ப போதும், அதிகமாக தேவைப்படாது. இப்போ நான் கொஞ்சமாக கோவா சேர்த்துக்கிறேன், ஸ்வீட் கோவா. நீங்கள் ஸ்வீட் இல்லாத கோவான்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ சுகரும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுவாக இருக்கும். ஏன்னா சுகர் ஈக்குவலாக போட்டுக்கிட்டால் தான் அதிகமாக சுகர் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பால்கோவா போட்டிருக்கேன். வெறும் கோவான்னு சர்க்கரை போடாமல் கோவா விற்பாங்க. அந்த கோவா போட்டிங்கன்னா சுகர் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா இப்போ நல்லா கடாய்க்கு ஒட்டாமல் நல்லா சுருண்டி இந்த அளவுக்கு வரணும்.
இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து பொங்கல் vlog வரும். நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க சொல்லுங்கள். பாய்.